எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆமென். நேற்று பகலிலும் நேற்று சாயங்காலமும் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒரே ஆமென் ஸ்தோத்திரம் செக்ஷன் போல ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினார். அவருடைய வார்த்தை நம் நடுவில் ஆமென் காத்திருக்கிற அனுபவத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் காலை பொழுதிலே ஜெபித்து முடித்த பின்பு ஒரு காரியத்தை அருமையான தம்பி சொன்னாங்க, ஸ்தோத்திரம் இன்னைக்கு நீங்கள் தான் தயவு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமென் ஸ்தோத்திரம். அப்பப்போ காலையில் தான் நாங்கள் தீர்மானம் சொல்லுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யார் பேசணும் அப்படின்னு சொல்லி. சாயங்காலத்துக்குள்ள செக்ஷனுக்கு யார் பேசினாலும் தெரியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு தீர்மானம் எங்களுக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம் அருமையான தம்பி ஐடியாவோட வச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரை கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வச்சிருக்காரோ அவர் உடனே கையை காட்டுவார், நீங்க தான் அப்படின்னு. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ எதுக்குனாலும் நம்ம ரெடியா இருந்துக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சமயத்தை சாயங்காலம் அவர் கூட எடுத்துருவாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கும் நாம ஆமென் ஸ்தோத்திரம் சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாரு பேசுறான்னு சொல்லி ஒன்றும் தெரியாது. ஆனா இன்னைக்கு காலையில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அருமையான தம்பி மூலமா பேசின உடனே ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் வாசிக்கும்படியா நாம் சரணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இங்கே வாசிக்கிறதான அந்த பகுதி மிகவும் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வ பகுதி. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து வரும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கை ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது பறந்திருக்கிறதான கை. கர்த்தருடைய கை ஒரு மனுஷனை பிடிக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய கை ஒரு மனுஷனை தொடும் என்று சொன்னால், கர்த்தருடைய கை ஒரு மனுஷனை நிறுத்தும் என்று சொன்னால், ஒரு மனுஷனை கர்த்தருடைய கை தூக்கி விடும் என்று சொன்னால், அவன் நிற்கிற ஸ்தானத்தை அவன் முதலாவது மறப்பான். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய கை நம்ம மேல அமர்ந்துட்டுனா ஆமென் ஸ்தோத்திரம் எந்த ஆவிக்குள்ள ஆகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முழுமையாக ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை நிரப்ப நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். கர்த்தருடைய கை நமக்குள்ள வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாமிசம் அங்கே ஒளிந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியின் அனுபவம் அங்கே ஸ்தோத்திரம் வெளிப்பட ஆரம்பிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பலவீனத்தோடு கூட இருக்கக்கூடிய மனுஷன் ஆமென் ஆமென் மாமிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தரை ஒரு நாள் தரிசிக்க முடியாது. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்திருக்கிற மனுஷன் கர்த்தரை தரிசிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற மனுஷன் கர்த்தரை தரிசிக்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தரிசித்து நடக்காமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு வேண்டி இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரத்தை இந்த தேவாலயத்தின் நடுவில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த இரண்டாம் நாள் பகல் வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் தேவாலயத்துக்குள் வெளிப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு கூட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லி உற்சாகத்தோடு கூட கடந்து வாருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் ஆமென் நடுவில் நிறுத்தினார். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். எலும்புகள் ஆமென் ஸ்தோத்திரம் கூட்டமாய் கிடக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட்டமாய் கிடக்கக்கூடிய ஒரு ஆமென் இடத்துல கொண்டு போய் பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடத்திற்குள்ள போய் அவனை போய் கர்த்தர் போய் நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் சில நேரங்களில் ஆண்டவர் சில பகுதிகளுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார், சில சூழ்நிலைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். எப்பொழுது நமக்கு எப்பவும் சுகம் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பகுதியில் நம்ம பலகீனப்படுவோம், ஏதோ ஒரு பகுதியில் நம்ம வீழுவோம், ஏதோ ஒரு பகுதியில் சோர்ந்து போயிடுவோம். ஆனா
ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கை நமக்குள்ள வரும்போது இருக்கிற சூழ்நிலையின் நடுவில் இருந்து அதை ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம எழுப்பி கொண்டு வரும். ஆமென் ஹல்லேலூயா. எந்த கை அப்படி என்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கை. அவர் ஆமென் சொல்லுவேன் ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அந்த கர்த்தருடைய கை நம்ம மேல உண்டாகணும். எந்த கை? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்ம மேல வரும்போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குக்குள்ளாக கொண்டு போய் என்னை அவைகளின் அருகே ஆமென் சுற்றி நடக்க பண்ணினார். என்ன செஞ்சாங்க? சுற்றி நடக்க பண்ணினார். அப்படின்னு சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம் எரிகோ மதில் ஆமென் ஸ்தோத்திரம் நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனம் அதற்கு என்ன செய்யல? முன்னதாக வழி விட்டு கொடுப்பதற்கு மதில் தயாராகல. ஆனா சோதர பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், இந்த மதிலை நீ என்ன செய்யணும்? சுற்றி வரணும். ஆமே 7 நாட்கள் ஆமே சுற்றி வரணும். 7ஆம் நாள் 7 முறை சுற்றணும். ஆமே ஸ்தோத்திரம். இப்படி சொன்ன உடனே எரிகோ மதில் நின்ன அந்த மதில் ஆமே ஸ்தோத்திரம் சாய்ந்து இடிந்து விழ ஆரம்பித்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் சுற்றி நடக்கிற ஒரு அனுபவம் ஆமே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. ஆமே ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஆமே ஸ்தோத்திரம் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இதற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இந்த 2ஆம் தின பகல் வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சுற்றி ஆமென் ஸ்தோத்திரம் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சில அற்புதமான காரியங்களை இந்த நடுவிலே ஆமென் ஸ்தோத்திரம் தேவாலயத்தின் மத்தியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆக்கோர சந்தரியாத்தான ரபோசியா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தர் சுற்றி நடக்க செய்து ஆமென். அதற்கு பின்னதாக சொல்லப்படுகிறது, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் ஆமென் ஸ்தோத்திரம் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலர்ந்தது என்று சொன்னால் மலையாளத்தில் எங்க நான் வரைஞ்சிருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்பு என்று வரையும் போல் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 ஏற்றவும் உணங்கி இருந்தும் ஸ்தோத்திரம். உணங்கின்னு சொன்னா காஞ்சி போனது. உலர்ந்தது நீங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காஞ்சி போய் இருக்கக்கூடிய எலும்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆமை ஸ்தோத்திரம் ஒரு பசுமை இல்லாதபடி, ஆமை ஒரு பச்சப்பு இல்லாதபடி, ஒரு செழிப்பு இல்லாதபடி, ஆமை உலர்ந்து போய் ஆமை உணக்கப்பட்ட ஒரு அனுபவம், காயப்பட்டு வறண்டு போயிருக்கிற ஒரு அனுபவம். தண்ணி இல்லாத நிலம் எப்படி இருக்கும்? ஆமை ஸ்தோத்திரம் மழையிலே வறண்டு போய் வெடித்து இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ சபையினுடைய அனுபவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை பேசுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உலர்ந்திருக்கிற ஆமென் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உலர்ந்து போய் இருக்கக்கூடிய அனுபவத்தோடு கூட இருக்கிற தேவ சபையை உன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா உலர்ந்த அனுபவம், ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா வாடி போன ஆமென் ஸ்தோத்திரம் காய்ந்து போன உன்னுடைய அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் மாற்றும்படியாக அவருடைய கரத்தை இந்த தேவாலயத்துக்குள்ளாக அவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கரங்களை அடித்து ஆமென் ஹல்லேலூயா இந்த பகல் வேளையிலே அந்த பசுமையான ஆமென் சூழ்நிலையை இந்த தேவ சபைக்குள் கர்த்தர் வைக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஸ்தோத்திரம். அவன் இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்னுடைய ஜீவிதம் மாறுமா என்று சொல்லி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பலப்போது நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவிதம் மாறுமா என்று சொல்லி நீ கேட்கும்போது ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய ஜீவிதத்தை நான் மாற்றி எழுதுவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுமா என்று சொல்லி நீங்க கேட்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுவார். அவை என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுமா என்று சொல்லி நீங்க கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், உடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில் ஆமென் நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி நீங்க கேட்கும்போது உடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே அதை அறிவீர் என்றான். எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் சரித்திர பிரகாரமாக அவை உருப்படுத்தி வைத்திருக்கிற பரிசுத்த தெய்வத்தினுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு என்று சொன்னார். இந்த பகல் வேளையில உங்களுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுகிற ஆமென் பரிசுத்த ஆவியானுடைய தேவ கரம் இதற்குள்ளாக ஆமென் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்கள் இந்த பகல் வேளை கரங்களை அடித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளை கர்த்தர் சில உலர்ந்த எலும்புகளோடு கூட இருக்கிற, ஆமை ஸ்தோத்திரம், வாடி போய் இருக்கிற, காஞ்சி போய் இருக்கிற, ஆமை ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் ஒரு பசுமை உண்டாகாதா என்று சொல்லி, ஆமை ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில, ஆமை ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் உண்டாகாதா என்று சொல்லி பல நேரங்களில் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றும்படி கர்த்தர் இதற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆமை விசுவாசத்தோடு இந்த பகல் வேளையில் உட்கார்ந்திருங்கள். ஆமை ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து ஆமை தீர்க்க தரிசனம் முறைத்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொன்னாரு. ஆமை தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். எதை பார்த்து? ஆமை உலர்ந்து கிடக்கிற எலும்புகளை பார்த்து, காய்ந்து கிடக்கக்கூடிய எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கத்த சொன்னார். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம் நடுவிலே வெளிப்படுத்தும்படி கத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தினுடைய முடிவில் சில தீர்க்க தரிசனத்தினுடைய அபிஷேகம் இதற்குள்ளாக வெளிப்பட ஆரம்பிக்கும். விசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டவரை சோதர ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ சபையிலே காத்திருங்கள். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை தீர்க்க தரிசனத்தின் வரத்தினால் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த பகல் வேளையிலே எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட தெய்வம் அந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆமென். அவர்களை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இன்னைக்கு எந்த சூழ்நிலை நீங்க உட்கார்ந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த வார்த்தை யாருக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்து போன, ஆமென், வாழ்க்கையெல்லாம் இழந்து போன அனுபவத்தில், ஆமென், காய்ந்து போன ஒரு அனுபவத்தில், வறட்சியான சூழ்நிலைக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிற உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில, ஆமென், ஒரு மாற்றம் சம்பவிக்குமா? என்னுடைய வாழ்க்கையில, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு விடுதல் உண்டாகுமா? என்னுடைய வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், நான் வளருவேனா? என்னுடைய எதிர்காலத்தினுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவாரா என்று சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிற சூழ்நிலையின் நடுவில் பரிசுத்த ஆவியானுடைய கரம் இந்த பகல் வேளையிலே சத்தமாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். உடைய வாழ்க்கையினுடைய ஆமென் சொன்ன சகல சூழ்நிலைகளை மாற்றி, ஆமென், விதிகளை மாற்றி எழுத முடியும் இயேசு கிறிஸ்துவால. ஆமென். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. எந்த ஆவி அனுப்பும்னாரு? கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக நான் அனுப்புவேன். ஸ்தோத்திரம். ஆமென். முதலாவது இந்த இடத்துல நேற்று காலையிலும் நேற்று சாயங்காலமும் அது போல ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியார் பேசின வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே காரியத்தை ஆமென் பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால், அல்லேலூயா, சோதர, சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமென், சோதர, உலர்ந்த எலும்புகள், ஆமென், சோதர, ஜீவன் வைக்க தொடங்கும். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள், ஆமென், சோதர, உயிரடைய தொடங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிதறி கிடந்ததான, ஆமென், ஆங்காங்கே கிடந்ததான எலும்புகள் ஒருமித்து கூட ஆரம்பித்தது. ஆமென். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்களாக என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப தீர்க்கதரிசனம் எப்படி சொல்றாரு? உலர்ந்த எலும்பை பார்த்து சொல்றாரு. உலர்ந்து கிடக்கிற எலும்புக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், காய்ந்து போன வறட்சியா இருக்கக்கூடிய ஒரு எலும்பை பார்த்து ஆமென் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியார் சில காரியங்களை சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், உலர்ந்திருக்கிற சூழ்நிலைகள், ஆமென், வாடி போயிருக்கிற சூழ்நிலைகளை இந்த காலை வேளையில, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், பிரார்த்தனை நடுவில் கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். உங்களுடைய ஜீவிதங்களை மாற்றும்படி விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆத்மாவில், ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக, ஆமென், ஒரு மனுஷன் நடத்த
நடத்தப்படுகிறதான விதத்தை குறித்து பரிசுத்த ஆவியான தேவன் நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உயிரடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவ சபை ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தோடு கூட நடத்தப்படக்கூடிய தேவ சபையா மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மிக கடினமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியில நடத்தி கொண்டு போகிறது பெரிய ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சவாலான ஒரு விஷயம். ஆனா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட தேவ சபையை நடத்த ஆரம்பிச்சாச்சு அப்படி சொன்னா அந்த சபை வெற்றி பெற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிறதான எல்லா சகோதரர்களும் ஆமென் ஸ்தோத்திரம் சகோதரிகளும் ஆமென் தாய்மார்களும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய சபை ஆவியின் அபிஷேகத்தின் வளர்ச்சியிலே ஆமென் ஸ்தோத்திரம் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு தீர்மானத்தை இந்த பகல் வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சபை ஆமென் தீர்மானம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த வேளையிலே ஆமென் உலர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, சோர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்க முடியவில்லை, பாட முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, உம்மோடு கூட ஜெபிக்க முடியவில்லை, உம்மோடு கூட உறவாட முடியவில்லை, தனிச்சபை ஜெபிக்க முடியல. ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்தா ஏதோ ஒரு பகுதியில் சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையிலிருந்து எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே ஆமென் தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற விதங்களை பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த இடத்துல தனிச்சபை ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஒட்டைக்கு உட்கார்ந்து இருந்த வேதம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. தேவ சபைக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு ஃபீலிங் உண்டாகுது, ஏதோ ஒரு பகுதியில் ஒதுக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியான தேவன் இந்த பகல் வேளை அவர் உடைச்சு மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலர்ந்த எலும்புகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கும்படியா, நரம்பு உண்டாகும்படியா, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, மாமிசம் உண்டாகும்படியா இதற்கு நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அப்ப சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும்? அவன் மாமிசம் இருக்கணும், கண் இருக்கணும், காது இருக்கணும், வாய் இருக்கணும், மூக்கு இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தலைக்கு மேல முடி இருக்கணும், கை இருக்கணும், கால் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாம் இருந்தா தான் ஒரு மனிதனுடைய சரீரத்தினுடைய முழு தோற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் தேவ சபை உருவெடுக்க வேண்டும், தேவ சபை உருமாற்றப்பட வேண்டும், தேவ சபை கிறிஸ்துவுக்குள்ளாக அவை உருவெடுத்து வளர வேண்டும். ஆமென். தேவ சபை ஆமென் ஸ்தோத்திரம். தேவ சபையினுடைய அங்கங்கள் ஒவ்வொரு உறுப்புகளாக மாற வேண்டும், அது செயல்படக்கூடியதா இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. காதுகள் சொன்னா காதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? கேட்கணும். கண்ணுன்னு சொன்னா பார்க்கணும், வாயின்னு சொன்னா பேசணும், மூக்குன்னு சொன்னா முகரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையின்னு சொன்னா அசையணும், காலுன்னு சொன்னா நடக்கணும், சரீரம்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் செயல் இருக்கணும். ஹல்லேலூயா. இதைத்தான் தேவ சபையில கர்த்தர் விரும்புகிறார். இந்த தேவ சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற காரியம், நீங்கள் அவயவயமாக இருக்கிறீர்கள், நீங்க தேவனுடைய ஆலயமா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் என்ன உண்டாக வேண்டும்? ஜீவன் உண்டாக வேண்டும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். செத்த அனுபவங்கள் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் இந்த தேவ சபைக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். லாசர் கல்லறைக்குள்ள இருக்க தட்டிக்கு அவனுடைய குவாலிட்டி தெரியல. ஆமென். கல்லறைக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்கு, அடைக்கப்பட்டாச்சு, மறிச்சாச்சு, 4 நாட்கள் ஆயிருச்சு. எப்படி ஐயா உயிர் உண்டாகும்? கேள்வி கேட்டா ஆமென் ஸ்தோத்திரம், லாசர் வெளியே வருவதற்கு ஒரு சான்சஸ் கிடையாது. எந்த ஒரு பகுதியில் அந்த கல்லறையை திறந்தாச்சுன்னா நாட்டை எடுக்கும். ஆமென். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையின் நாட்டம் எடுத்து வீசுகிற வாழ்க்கையா இருக்கலாம். ஹல்லேலூயா சோதர. கல்லறைக்குள் அடைக்கப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கலாம். ஏதோ ஒரு பகுதியில் ஒதுக்கி தள்ளி ஆமென் சோதர, இனி உன்னுடைய வாழ்க்கை நறுமணம் ஆகாது, இனி உன்னுடைய வாழ்க்கை நாசமாய் போயிருச்சு அப்படி சொல்லி உலகக்காரங்க சொல்லுகிறதுக்கு முன்னாடி இயேசு வருவாரு, கல்ல புரட்டி மாத்த சொல்வாரு, உள்ள இருக்க லாசர் வெளியே வாம்பாரு, ஜனங்களுக்கு முன்னாடி காண்பிப்பாரு, ஜீவன் உள்ளவனாய் ஹல்லேலூயா உயிருள்ள சாட்சியாக கர்த்தர் எழுந்த செய்வார். ஹல்லேலூயா. மரித்த நிலைமையில் இருக்கக்கூடிய லாசருவை கர்த்தர் கல்லறைக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்து ஜீவன் உள்ள மனுஷனை காண்பித்தார் என்று சொல்ல தேவ சபையே சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. உங்களை உயிருள்ள சாட்சியாக இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென் 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 ஆமென்.
தேவாவியானவர் வல்லமையாக கர்த்தர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ சபையின் நடுவில் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் தீனாலும் இப்பகல் வியாபரித்து கொண்டிருக்கிறது. உடரா ரகனா ரகத்தியா ரபசியா ரபவுடரம் தரசி. ஹல்லேலூயா. Glory to Jesus name of Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். லாசருவே நீ வெளியே வர மாட்டேன்னு சொன்னவங்க, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நாட்டம் எடுத்துட்டாம்னு சொன்னவங்க, இனி வாலிபனா இருக்கான், ஒரு நாள் வெளியே வர மாட்டான், அவன் உலகம் பார்க்காது அப்படி சொன்னவங்களுக்கு நடுவில் கர்த்தர் கல்லறையை உடைச்சி ஆமென் ஸ்தோத்திரம் வெளியே கொண்டு வந்து லாசருவை ஜீவனோடு காண்பித்த தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நடுவில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவன். இன்றைக்கு இந்த தேவ சபையின் நடுவில் அவர் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப உலர்ந்து கிடக்கிற எலும்புகள் எல்லாம் உயிரடையணும். ஆமென். தேவ சபைக்குள்ள உலர்ந்து கிடக்கதெல்லாம், உறங்கிக்கிட்டு இருக்கதெல்லாம், ஆமென் ஸ்தோத்திரம், கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கதெல்லாம் என்ன செய்யணும்? உயிரடையணும். ஆமென். சோர்ந்து இருக்கிறதெல்லாம் உயிரடையணும். தளர்ந்து கிடக்கிறதெல்லாம் உயிரடையணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக செயல்படாததெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமென். பாஸ்டரோடு சேர்ந்து நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊழியத்தில் அவரோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் சேர்ந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ சபையை வளர்க்கணும். ஆமென். எத்தனை பேர் மரிச்சு கிடக்காங்க தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். கிராமங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இயேசு இல்லாமல் வாழ்கிறார்கள், எத்தனை பேர் இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து செத்து போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏகதேசம் 100க்கும் அதிகமான ஜனங்கள் நம்முடைய தேசத்தை விட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேசத்தில் காணப்படுகிறது. எப்படி என்று சொன்னார், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அதிக நேரம் உலகத்தோடு கூட சம்பாஷணை செய்வது நிமித்தமாக உலகம் கெட்டு போய் கிடக்கு. உலகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் மாமிசத்தின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசானவன் கலை 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 என்று சொல்லி கலையை விதைத்துக்கிட்டு இருக்கான். ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகள் நெல்மணிகளாய் இருக்க வேண்டிய நானும் நீங்களும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதை விட்டு விட்டு நாமும் சேர்ந்து உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவங்கள் மாற வேண்டும். தேவ சபையை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உலர்ந்த அனுபவங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இன்டர்நெட்டுக்கும் பேஸ்புக்குக்கும் யூடியூபுக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு நிமிடத்தை ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் கொடுப்பதற்கு நீ ஆயத்தப்படும் போது உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க இயேசு கிறிஸ்துவால முடியும். முடியும் தானே? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வைராக்கியம் எழுமணும் மக்களே, வைராக்கியம் எழுமணும் தம்பி. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க எழும்பி நிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு அந்த நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உங்கள் மேல் வெளிப்பட்டு விட்டால் நீங்கள் தேசத்தை கலக்கிற நபர்களாய் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆமென் தேவ ஜனம் சொல்லும், ஆமென் உலகத்தை கலக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாஸ்டர் ஆமென் ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல வந்து விட்டார்கள் என்று சொல்லி கிராமத்திற்கு கூடிய ஜனங்கள் சொல்லுவார்கள். நல்ல ஒரு கையடி இல்லை? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கட்டளையிட்டபடியே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இதோ ஸ்தோத்திரம் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே வித்தியாசமானவங்க. என்னுடைய எலும்பினுடைய பொருத்தம் தம்பிக்கு இல்லை. ஸ்தோத்திரம். என்னுடைய எலும்பை போய் அவருக்கு சேர்த்து வச்சுட்டோம்னா ஒரு நாள் என்ன ஆகாது, அது சேட்ட ஆகாது. ஸ்தோத்திரம். மனசிலாச்சா? இந்த தம்பியினுடைய ஸ்தோத்திரம் மலையில் ஏதாவது ஒரு பகுதியை எனக்கு செட் பண்ணாங்கன்னா அது நடக்காது. எனக்கு எது சேருதோ அதைத்தான் ஆண்டவர் என்னில் செட் பண்ணுவார். மனசிலாச்சா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ இப்போ எலும்பெல்லாம் செதறி கிடக்கு. யாருக்குள்ள எலும்பு எங்கெங்க கிடக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருடைய பார்வை, யாருடைய காது எங்கெங்கெல்லாம் கிடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா செதறி கிடக்கக்கூடிய அந்த பகுதிகளை ஆமை தீர்க்க தரிசனம் உரைத்த பின்பு சிதறி போனதான ஆமை ஸ்தோத்திரம் அல்லேலூயா அந்த எலும்புகள் முழுவதுமாக அதாவது எங்கெங்கெல்லாம் போய் பிட்டிங் ஆகணுமோ, எங்கெங்கெல்லாம் போய் சேரணுமோ அங்க போய் பிட்டிங் ஆகி சேருது.
அல்லேலூயா. ஆமென். சபை ஒருமித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் எங்கெல்லாம் சிதறி கிடக்கிறோம் அந்த ஆத்துமாக்கள் முழுவதும் தேவ சபைக்குள் ஒருமித்து கூடி வரும். அல்லேலூயா. சபை எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சபை எழுப்புதல் அடையும். சபை உயிர் அடையும். ஆமென். தேவ சபை விட்டு ஒரு சமயத்துல கண்ணு போயிருக்கலாம் பாஸ்டர். ஆமென். தேவ சபை விட்டு ஒரு சமயத்துல காது போயிருக்கலாம். ஆமென். ஒரு சமயத்துல இந்த தேவ சபையை விட்டு நாக்கு போயிருக்கலாம். அந்த நாக்கு முழுவதும் உருண்டு வரும். ஹalleluya. கரங்களை அடித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரிபாலா ஷாகனா தராதியா ரபாலாபா. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். எங்கெல்லாம் சிதறி கிடக்கிற கண்ணே இயேசுவின் நாமத்தினால தேவனுக்குள்ள ஏறி வா. ஆமென். எங்கேயோ போய் சிதறி கிடக்கிற காதே இயேசுவின் நாமத்தால் தேவ சபைக்குள்ள ஏறி வா. எங்கேயோ போய் ஒடுங்கி கிடக்கக்கூடிய காலே இயேசுவின் நாமத்தால் தேவ சபைக்குள்ள ஏறி வா. ஹalleluya. ஹalleluya. சிதறி போனதுக்கு ஆண்டவர் கூட்டி சேர்ப்போம் சொல்றார் இந்த தேவ சபையில். ஆமென். 2 தினங்களாக ஆண்டவர் பாரத்தை கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துடைய அசாதாரணமான பிரவர்த்தி இந்த தேவ சபையிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். தீ ஒரு இடத்துல விழுந்துட்டுனா அது கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். தேசம் முழுவதும் பரவும். ஹalleluya. மகா பெரிய மகத்துவத்தை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. இந்த பகல் வேளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சபையோடு தேவ மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உடைய சூழ்நிலைகளை கத்தராம இணைக்க போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மாமிசம் ஏதோ ஒரு பக்கம் போய் கிடக்கையா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது என்கிட்ட வந்து சேர்றது மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வியா போய் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், மாமிசத்தை கொண்டு வந்தீங்க சேப்பாரு. ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. மாமிசத்தை கொண்டு வந்து சேப்பாரு. எலும்பு எங்காவது கிடக்கும். எலும்பை கொண்டு வந்து சேப்பாரு. எலும்பு அப்படியே விட்டுற மாட்டாரு. மாமிசத்தை அப்படி விட்டுற மாட்டாரு. எலும்பு மாமிசத்தை கர்த்தர் இணைப்பார். அடையில சொல்லுங்க. இவ்வளவு போதாது. அல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடாது மக்களே. அல்லேலூயா. வரணும். அந்த அம்மா பாருங்க, தம்பி சொன்ன மாதிரி எவ்வளோ அவங்க எப்படிதான் வர்றாங்களோ, எந்த கிராமத்துலேருந்து வராங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். விசாரிச்சிருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க இருக்கிட்ட இருக்கு ஆக்டிவ் உங்ககிட்ட இல்லையே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்று கூட பூஸ்ட் ஆயிருங்க. ஆமென். முடிவில் கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க எழும்பி நிற்கக்கூடிய மனுஷர்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். எந்த பகுதியில் ரூபம் இல்லாம இருக்கு, எந்த பகுதியில் சங்கடப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலும்போடு எலும்பு சேர்ந்து கொண்டது. அடுத்து நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்குள் ஆவி இல்லாது இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஆனா என்ன இல்லாம இருக்கு? ஆவி இல்லை. ஆவி வந்து என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். இந்த ஆவி இல்லைன்னா உயிர் இல்லை. அப்படிதானே? அப்ப நமக்குள்ள ஆவி வரணும். நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நமக்குள்ள ஆவி வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உருவம் மாத்திரம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சிந்தையெல்லாம் வேற பக்கம் பறந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க முழுமையா உங்களை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆவி உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். உருவம் உண்டாகும். அல்லேலூயா. ரூபம் மாற ஆரம்பிக்கும். பேச்சு மாற ஆரம்பிக்கும். நடை மாற ஆரம்பிக்கும். உடை மாற ஆரம்பிக்கும். செயல் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் பிரார்த்திக்கும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எது வரும்போது? ஆவி வரும்போது. அவன் இங்க சொல்லப்படுகிறது ஆவி இல்லாது இருந்தது. ஆவி இல்லாததெல்லாம் நமக்கு தேவையா? தேவையில்லை. அடுத்து சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஆவி என்ன செய்யணும்? ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து குலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 4 திசையிலும் இருந்து காற்று வரணும். ஆமென். காற்று வரணும். எதை உயிர்ப்பிக்கிறதுக்கு வேண்டி? ரூபம் மாத்திரம் இருக்கு. ஆதான படைச்சிட்டாரு. ஆதான உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா என்ன இல்ல? உள்ள ஆவி இல்ல. இப்ப ஆவி யார் ஊதணும்?
கர்த்தர் ஊதினாரு. அவன் நாவின் சுவாசத்தை ஊதின போது ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. அப்ப ஜீவன் வைக்கணும்னு சொன்னா அவன் சொல்றான், உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன உண்டாகணும்? அவன் சொல்றான், ஆவி வரணும். ஆவி வருவதற்கு 4 திசையிலும் இருந்து என்ன உண்டாச்சான்? காற்று. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வரும்படி சொல்லு. 4 திசையிலும் இருந்து, அல்லேலூயா ஸ்தோத்திரம், 4 திசையிலும் இருந்து காற்று ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்பட ஆரம்பித்தது. இவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே, அடுத்த வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றார்கள். ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அந்த ஆவி அவர்களுக்குள்ள வந்த உடனே அவங்க எல்லாரும் காலூன்றி நிற்க ஆரம்பிச்சாங்க. மகா பெரிய ஒரு சேனை ஆயிட்டு எழும்பி நிற்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பெரிய சேனை ஆயிட்டு எழும்பி நிற்க. அப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் மாத்திரம் இருந்தா போதாது, ஒரு சேனை உண்டாகணும். நேற்று ராத்திரியில தேவ செய்தி சொன்னது மாதிரி ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரதர் மூலமா சொன்னது மாதிரி ஸ்தோத்திரம், ஒரு சேனை உண்டாகணும். ஆலயத்துக்கு வெளியும் ஆள் நிக்கணும். உற்சாகமா சொல்லுங்க, இவ்வளவு போதாதுங்க அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க சிஸ்டர். சாயா குடிச்சீங்களா? ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். மகாபெரிய சேனையாய், அது ஜீவனற்றதா இல்ல, ஜீவன் உள்ளதாக எழுப்பி நின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக ஹல்லேலூயா சோதரர், இன்றைக்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்படுகிறது, அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே மகா சேனையாய் எழும்பி நின்றது. இதை யாரை குறித்து சொல்லுகிறார்? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், தேவனை தேடின பிள்ளைகள், கர்த்தரை ஆராதித்த பிள்ளைகள் உலர்ந்து போய் இருக்கிறார்கள். தேவ ஆராதனையை செய்ய முடியாதபடி உலர்ந்து போய் காய்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இன்னைக்கு தேவ சபை இருக்கிறது, தேவ மக்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நிலைமைகள் நம்முடைய தேவ சபையிலிருந்து மாற்றப்பட வேண்டும். இந்த சூழ்நிலைகள் நம்முடைய தேவ சபையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். தேவ சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தேவ சபை ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அக்கினி கொண்டு நிரம்ப வேண்டும். தேவ சபை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நடத்தப்படக்கூடிய தேவ சபையாய் மாற வேண்டும். இந்த பகல் எத்தனை பேர் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அர்ப்பணித்துக் கொள்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் ஒரு உயிர் உள்ள சாட்சியாய் மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு சொப்பனம் காண்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனுஷனாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய சரித்திரத்தினுடைய வேதனைகளை சொல்ல வேண்டியவனாக இருக்க வேண்டும். பாரங்களை மாற்றக்கூடியவனாய் இருக்க வேண்டும். வேதனைகளை மாற்றக்கூடியவனாய் மாற வேண்டும். நான் உமக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள் இந்த பகல் வேளையில? ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்திற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் நீர் என்னை நடத்த வேண்டும் அப்பா. நான் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய மனுஷனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நான் இப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எதையாக ஒண்ணு உமக்காக செய்கிற மனுஷனாக ஆண்டவரே நான் மாற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? அல்லேலூயா சோதரன். இந்த தீர்மானத்தின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. மகா பெரிய சேனையாக நாம் எல்லாரும் எழும்பி நிற்க வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கெங்கவள்ளி என்கிறதான் இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில் பரிசுத்த ஆவியானவர் மகத்துவமான காரியத்தை இந்த தேவ சபையின் மூலமாக கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கேள்விப்பட்டு ஓடி வருவதற்கு நீங்கள் வழிகாட்டிகளாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழிகாட்டி யாரு? இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழிகாட்டி நம்ம. இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானம் படுத்துறதுக்கு வழிகாட்டியா இருந்தது யாரு? யோவான் ஸ்நானகன். அதற்கு பின்காமியா நம்ம. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிச்சு கொடுக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி ஆயிரணும்? இயேசு கிறிஸ்துவை போல, அவருடைய சேனையை போல, அவரோடு கூட உறவாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நீங்களும் நான் ஆயத்தப்படுவோம். நீங்களும் நான் செயல்பட ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில மகாபெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உலர்ந்து போன என்னுடைய வாழ்க்கையை
உலர்ந்து போய் இருக்கக்கூடிய என்னுடைய ஜீவிதத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிறார். இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரந்த கரம் இந்த ஆலயத்தின் மேல தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பவனத்துக்குள்ளாக இந்த சபைக்குள்ளாக ஸ்தோத்திரம் தங்கி இருக்கும் பொழுது மாமிசத்துக்கு இங்கு இடமில்லை. அல்லேலூயா. மாமிசத்தினுடைய செயல்கள் முற்றிலுமாக ஒளியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியின் அபிஷேகம் ஆமென் தேவ சபைக்குள் வெளிப்பட்டு விட்டால் மாமிசத்தினுடைய கிரியைகள் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா முற்றிலுமாக ஒளியும். ஆவியின் செயல் ஆவியின் ஆமென் ஸ்தோத்திரம் நடத்துதல் இந்த தேவ சபைக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒப்பு கொடுப்பீர்களா உங்களை? அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பகல் வெள்ள ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைங்க இப்படியே இருந்துட்டு போது எனக்கு விருப்பம் இல்லப்பா, இப்படியே இருந்துட்டு போது விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலர்ந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் பரவாயில்லை. வேதனையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், வியாகுலத்தோடு வந்திருக்கலாம், நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம், தகர்க்கப்பட்டு வந்திருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற இயேசு இந்த தேவாலயத்தின் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவின் கரம் உங்களை தொட்டு விட்டார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குங்க. இயேசுவினுடைய வல்லமை உங்களை தொட ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பச்சாத்தலங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்க குடும்ப சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து நீங்க கலங்குறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆமை சாத்து அல்லேலூயா கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் சம்பவிக்கும் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தைக்கு செவிகாய் சாய்த்து கொண்டிருக்க தெய்வத்துடைய பிள்ளையே, உங்க முன்னாடி நிறைய காரியங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டு மாத்தி வச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த பகல் இங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே இதெல்லாம் நான் மாத்தி வச்சுட்டு இந்த இடத்துல வந்த ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசிருக்கிறீங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் தெய்வ சமூகத்தில் அப்படி எழுமி நிற்கலாம். தெய்வ சமூகத்தில் சமர்ப்பணத்தோடு எழுமி நிற்க